ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாத்திக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் போயிருந்தேன், எங்கள் ரிலேஷனோடது. நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த டைமில் வரல. நான் தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துருந்தேன் போல இருக்குது. வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேறு பசி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் டேபிள்ஸ் அந்த சேரெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக பசி. அந்த டைமில் பார்த்து பிரியாணி வாசனை செம்மையாக தூக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி லவ்வர்னு சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் சிக்கன் 65 கிளறி அது ஆயிலில் போட்டிருந்தாங்க. அதை பாருங்கள். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க. வாங்க பார்க்கலாம் அந்த வீடியோ நாம்பளும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடியாக உட்காந்துட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் உட்காந்துட்டேன். இதை பாருங்கள். அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். செம்ம வாசனை தூக்கலாக இருந்துச்சு. சுட சுட சாப்பிடலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி அங்கே சாப்பாடு உட்காந்து நீயும் கொஞ்சம் இது பண்ணி விடு, பார்சல் பண்ணி விடு அந்த மாதிரி சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது சொல்லி நானும் அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிது. ஏன்னா செம்ம வேலை அங்கே. இப்போ தான் சாப்பிட்டேனே. ஏன்னா 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது விட்டாங்க, சாப்பிட்றதுக்கு பந்தல் விட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே வந்தேன். ரொம்ப டயர்டாகிது, செம்ம வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனம் கம்மி தான் வந்துச்சு. இன்னும் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு ஜனம். சரி சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியல. ஏன்னா பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா சுட ஃபஸ்ட்டு இதிலே பந்தலே சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் வேறு செஞ்சு அந்த மாதிரி இது பண்ணி வச்சிங்களேன், அந்த வாசனை மோப்பம் பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த வாசனை சாப்பிட்றதே போயிடும். பிரியாணியோட டேஸ்ட்டு அப்படி தான். ஏன்னா வந்த உடனே சாப்பிட்டுக்கணும் ஃபஸ்ட் இதுலேயே. நான் எப்போ தான் வந்து சாப்பிட்டேன்னா அது சாப்பிட முடியல. ஏன்னா கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பிட முடியல பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பழம் இருந்துச்சு. அந்த பழம் இப்போ தான் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்து நிற்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாத்தியமே நல்லா தான் போச்சு, பரவாயில்ல. கம்முன்னு நான் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டே சாப்பிட்டு இருக்கணும். அதான் தப்பு பண்ணிட்டேன். என்னால் இப்போ சாப்பிட முடியல. உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. என் வீட்டில் என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறாங்க. எனக்கு டயர்டாகிதுன்னு நான் வந்துட்டேன். ஷபா முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெயில் வேறு அந்த மாதிரி செம்ம வெயில். இன்றைக்கி வெயில் கூட பார்த்திங்கன்னா செம்மையாக அடிச்சிச்சு. அந்த மொத்தம் அந்த ஹீட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஷீட்டு போட்டுக்கிறாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிது, வெப்பம் சூடு. அதில் வேறு சூடு, ரொம்ப கஷ்டமாச்சு. இது சாப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா கூலிங்காக தான் இருக்குது. வெறும் சாப்பிட்டே பேசுகிறேன். நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஃபஸ்ட்டாக உட்காந்து சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லன்னா இதுதான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே பாய்.